Happy Sabbath. இன்னைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட்டோட டாபிக் வந்து கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸோ இது வந்து ஜான் அப்படின்றவங்களுடைய விட்னஸ். ஸோ அவங்க ஷி வாஸ் 26 years old அண்ட் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட். ஸோ அவங்க வந்து ஷீ தாட் நான் இப்போது சாக போகிறேன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தலை சுற்று இருந்துச்சு அண்ட் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணவே இல்லை. ஆப்படைட் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து த விண்ட் அது அவங்க பாடிக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஹர் ஹோல் பாடி வாஸ் ஹர்ட்டிங். ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் ஃப்ரம் சிட்டி கால்ட் புருண்டி. ஸோ இங்கே வந்து அந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்க கண்டிஷனை வந்து அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியல. ஸோ ஜான் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. பட் அங்கே கூட டாக்டர்ஸ் எதுவும் பண்ண முடியல. ஸோ இவங்க வந்து க்யூரை தேடி தேடி நிறையா காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து எனக்கு எந்த ஹோப்பும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா டெத் இஸ் தி ஒன்லி ரிலீஃப்ன்ட்டு. ஆனால் ஷி வாண்டட் டு கிவ் பர்த். ஷி வாண்டட் டு நோ ஹர் ஃபர்ஸ்ட் சைல்டு. அப்போது யாரோ அவங்கக்கிட்ட வந்து அந்த கண்ட்ரியில் வந்து நார்த் வெஸ்டர்ன் கார்னரில் ஒரு செவன்த் அட்வென்டிஸ்ட் கிளினிக் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஜான் வந்து இந்த கிளினிக்கு போனாங்க. ஸோ இந்த கிளினிக்கோட பேர் வந்து த புகாண்டா டிஸ்பென்சரி. ஸோ இங்கே இந்த கிளினிக்கு போன பிறகு அவங்க வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து அவங்களுக்கு பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜானுக்கு வந்து இந்த இல்னஸோட பேர் என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து வெரி ஹாப்பிலி அவங்க கொடுத்த சிரப்பை வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த மெடிசனை வந்து அவங்க அங்கே இருந்த ஸ்டாஃப் சொன்ன மாதிரியே 3 times a week அவங்க குடித்தாங்க. அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் வீக்ஸ் போக போக அவங்க பெயின் வந்து கம்மியாகிட்டு இருந்துச்சு. அண்ட் அவங்க ஷீ ரிட்டர்ன் டு ஹர் ஓல்ட் செல்ஃப். ஸோ அவங்க அந்த கிளினிக்கு வந்து ஒரு ஃபாலோ அப் விசிட்டுக்கு போனப்போ ஸோ அவங்க வந்து நீங்கள் ஹெல்த்தின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜானுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அப்புறம் ஷி கேவ் பர்த் டு அ கேர்ள் பேபி. அண்ட் அந்த பேபிக்கு வந்து ஷனல்ன்னு பேர் வச்சாங்க. ஸோ டைம் போக போக அவங்க திருப்பி சிக் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த அட்வென்டிஸ்ட் கிளினிக் வந்து என் சிக்னஸை வந்து ஆக்சுவலி க்யூர் பண்ணலை அண்ட் அந்த சேம் சிக்னஸ் திருப்பி வந்துச்சுன்னு நினச்சாங்க. ஸோ அவங்க திருப்பி வேறு 5 கிளினிக்ஸ்க்கு போனாங்க. ஆனால் யாரும் அவங்கள ஹெல்ப் பண்ணலை. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் திருப்பி அந்த அட்வென்டிஸ்ட் புகாண்டா டிஸ்பென்சரிக்கே போனாங்க. ஸோ அங்கே வந்து த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ அவங்க மெடிசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்த ஸ்டாஃப் வந்து they taught her how to keep herself and others safe. So Jean வந்து when she got to know that they could find out what sickness she had, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் அவங்க லேட்டர் திருப்பி அவங்க வந்து ஹெல்தி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து when her kid Chanel was 2 years old, again she fell sick. ஸோ இம்மீடியட்டாக வந்து அவங்க அந்த அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டுட்டு போனாங்க. அண்ட் டாக்டர்ஸ் வந்து திருப்பி அந்த கேர்ளுக்கு என்ன சிக்னஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் ஜான் டிட் நாட் ரெக்கக்னைஸ் இட். ஸோ டாக்டர் வந்து எவ்ரி 10 days உங்கள் டாட்டரை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜான் வந்து அதை பண்ணிவிட்டு ஷனல் வந்து ஷீ காட் 18 injections அண்ட் ஃபைனலி ஷி வாஸ் ஹெல்தி அகேன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் டைமில் வந்து அந்த கிளினிக் ஸ்டாஃப் வந்து ஜான் வீட்டுக்கு வந்து ஆஃபன் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க. கிளினிக்கில் கூட அவங்களுக்கு ப்ரே பண்ணாங்க, வீட்டில் கூட வந்து ப்ரே பண்ணாங்க. ஸோ ஜானுக்கு வந்து இந்த பீப்புளோடைய லவ் ஃபார் காட் அண்ட் த லவ் ஃபார் ஹர் லிட்டில் ஃபேமிலியை பார்த்து வந்து ஷி வாஸ் வெரி டச்ட். ஸோ அவங்க வந்து பேப்டிசம் எடுத்து அவங்க அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு ஜாயின் பண்ணாங்க.
ஸோ இவங்க வந்து how she was one to godனா by using the same method that Jesus used. ஸோ ஜீசஸ் வந்து earthல இருக்கப்போ எலன் ஒயிட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் மெத்தட் alone will give true success in reaching the people. ஸோ ஜீசஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, he mingled with the people as one who desired their good. அதுக்கப்புறமா he showed sympathy for them, ministered to their needs and won their confidence. And அப்புறம் லாஸ்ட்டில் வந்து he invited them, follow me. ஸோ this is what the அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஸ்டாஃபும் பண்ணாங்க. ஸோ நிறையா மந்த்ஸாக வந்து இது அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜான் அண்ட் ஹர் டாட்டரை விசிட் பண்ணி அவங்களுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. And they won their confidence, and then John decided to follow Jesus. So இப்போ வந்து John is 40 years old and she's a faithful Seventh-day Adventist. Her daughter Chanel is 10 years old and she loves to go to Sabbath school with her mother. அவங்களுக்கு வந்து புகாண்டா டிஸ்பென்சரி வந்து இட் இஸ் அ வெரி ப்ரெஷியஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸோ ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து இந்த கிளினிக்கில் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அப்புறம் அந்த லவ் வச்சே எனக்கு தெரியுது இவங்க வந்து காடோட எம்ப்ளாயீஸ். நான் வீட்டில் இருந்தப்போ கூட எனக்கு வந்து ப்ரே பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டர் வந்து நம்ம இந்த புகாண்டா டிஸ்பென்சரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னா நம்ம ஆஃபரிங்ஸை கொடுத்து. ஸோ புகாண்டா டிஸ்பென்சரி வந்து அவங்க ஸோ இது வந்து இட் இஸ் இன் புருண்டி. அண்ட் நம்ம கொடுக்குற ஆஃபரிங்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் டு ரெனோவேட் இட்ஸ் கரண்ட் பில்டிங். ஸோ இந்த பில்டிங் வந்து இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன்ட் இன் 1983 and it will help the clinic to expand with new male and female wards, single patient rooms, a new consultation room, reception area, a lab and bathrooms. So நம்ம வந்து ஆஃபரிங்ஸை ஜெனரஸாக கொடுக்கலாம். தேங்க்யூ.